ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்ட். நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனுடைய சப்செட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங்கை. ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங்குடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு யூனிஃபைடு அண்ட் கன்சிஸ்டன்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் வந்து கோல். கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூனிஃபைடாக இருக்கணும். அதாவது வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேமாக இருக்கணும். இப்போ ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. அவர் வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கார், ஒரு இன்ஸ்டோர் வச்சுருக்காரு, ஒரு இடத்துல ஒரு பிளேஸில் ஒரு ஸ்டோர் வச்சுருக்காரு. அடுத்தது மொபைல் ஆப்பும் வச்சுருக்காரு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா நீங்கள் ஸ்டோருக்கு போய் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மொபைல் ஆப்லேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது அவர் ஒரு வெப் ஸ்டோர் வச்சுருக்காரு, ஒரு வெப்சைட் வச்சுருக்காரு. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அடிச்சிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும், நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் சோஷியல் மீடியாவிலலாம் அவர் அந்த ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாரு. அவருடைய பிராண்ட் நேமில் வந்து செல் பண்ணுறாரு. இப்போ இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லையா, யூனிஃபைடு அண்ட் கன்சிஸ்டன்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்க வேண்டும் இல்லையா. ஃபிசிக்கல் ஸ்டோரில் போயிட்டு அந்த ப்ராடக்டை வாங்குறாரு, ஓகேங்களா. ஸோ அங்கே வாங்கும்போது அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதே தான் ஆன்லைன் ஸ்டோர்லேயும் அவருக்கு கிடைக்கணும், மொபைல் ஆப்லேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கணும். அதாவது இப்போ அவர் வந்து ஆன்லைன் ஸ்டோரில் போயிட்டு ஒரு ப்ராடக்டை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை பக்கத்தில் இருக்க அந்த அவங்களுடைய பிராண்டு உள்ள ஃபிசிக்கல் ஸ்டோரில் கூட ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் வைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு யூனிஃபைட் அண்ட் கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஏன்னா வாங்குறது ஆன்லைனில், அவர் கொடுக்கறது ஃபிசிக்கல் ஸ்டோரில் போயிட்டு டைரெக்டாக போய் கொடுக்குறாரு. ஏன்னா இது எல்லாமே ஒரே பிராண்டுக்குள்ளே வருதுன்றதுனால. ஸோ இது தாங்க வந்து ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்ரோச்ன்றது, ஓகேங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங்கை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா 2 முக்கியமான விஷயங்கள் பண்ணணுங்க. ஒன்று, கஸ்டமர்ஸ் டேட்டா, அதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும், ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஸ்டோராக இருக்கட்டும், மொபைல் ஆப் ஸ்டோராக இருக்கட்டும், ஆன்லைன் ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஸ்டோராக வேணாலும் இருக்கட்டும்ங்க, அந்த ஸ்டோர் எல்லாம் ஒரு சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணணும். அப்போ அந்த ஒரு சிஸ்டம்குள்ளே, அந்த ஒரு ஹப்புக்குள்ளே கஸ்டமர் டேட்டா எல்லாமே அங்கே வந்துடணும், ஓகேங்களா. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேங்க, உங்கள் பிராண்ட் நேமில் தான் நான் வாங்கினேன், உங்கள் கடையில் தான் வாங்கினேன், அதை வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன், நான் டேரெக்டாக ஃபிசிக்கல் ஸ்டோரு இங்கே வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த ஃபிசிக்கல் ஸ்டோரை அதை அக்செப்ட் பண்ணணும். அப்போ வந்து அவங்களுடைய ஹப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கஸ்டமர் வாங்கினது, அந்த பர்ச்சேஸ் பண்ண டேட்டு, என்ன ப்ராடக்ட் வாங்கினாங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி அங்கே இன்டகிரேட் ஆகிருந்தால் தான் அவர் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு கொடுக்கலாம், இல்லை அதை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கஸ்டமர்ஸுடைய டேட்டாவை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். கஸ்டமர் டேட்டா மட்டும் இல்லை, ப்ராடக்டுடைய டேட்டாவையும் இன்வென்ட்ரியும் வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும், சின்க்ரோனைஸ் பண்ணணும். இப்போ வந்து ஆன்லைனில் ஒரு இதை பார்த்துட்டு ஒரு அவைலபிள் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் போயிட்டு ஆஃப்லைனில் போயிட்டு ஒரு ஸ்டோரில் கேட்குறாங்க, அதே பிராண்டு அதே பிஸ்னஸ் உடைய ஒரு ஸ்டோரில் போய் கேட்குறாங்க. அவர் வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா எல்லா ப்ராடக்ட் டேட்டாவும் வந்து இன்டகிரேட் ஆகிருக்கு. ஆன்லைனில் இருந்தால் அது கண்டிப்பாக ஸ்டோரில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் டேட்டா இன்டகிரேஷன், கஸ்டமர் டேட்டா இன்டகிரேஷன்ன்றது ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட். கஸ்டமர் உடைய இஷ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே சரி, கஸ்டமர் பற்றியான A to Z, ப்ராடக்ட் பற்றியான A to Z எல்லாமே வந்து இன்டகிரேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் இந்த ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங்ன்றது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க, கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஒரு யூனிஃபைடு அண்ட் கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங் அப்ரோச்ன்றது. இது வந்து சிங்கிளாக ஒரு ஸ்டோர் இருக்குது
அவங்களுக்கு மொபைல் ஆப் இல்ல, அவங்களுக்கு ஆன்லைன்ல வெப்சைட் இல்ல, வேற எங்கேயும் வந்து கிளைகள் கிடையாது. ஒரு சிங்கிள் ஷாப் இருக்குன்னா, அவங்களுக்கு ஆம்னி சேனல் ன்றது வந்து பொருந்தாதுங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒ ஒரு மல்டிபிளா இருக்கணும். அது ஷாப்ஸா இருக்கலாம், இல்ல ஆன்லைன் ஸ்டோர்ஸா இருக்கலாம். மல்டிபிளா இருக்கும்போது தான் மல்டிபிள் ஷாப்ஸ், மல்டிபிள் ஸ்டோர்ஸ், மல்டிபிள் சேனல்ஸ் இருக்கும்போது தான் இந்த ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங் அப்ரோச் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தேங்க் யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.